நீங்க பார்க்குற 20 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை. அதுக்கு பின்னால் என்னோட 29 வருஷம் கஷ்டம் இருக்கு சார். நாங்கெல்லாம் மீட்டுக்கு போனால் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். ஆனால் ஒவ்வொரு மீட்டுக்கு போகிறது தான் எங்களுக்கு பெருங்கஷ்டம். ஸ்டேஷன்ல அவங்கள வரவச்சு எடுத்து லிப் பிரிண்டோட மேட்ச் ஆயிருக்கு. அவனை ரொம்ப லவ் பண்றேன். குடும்பத்தோட கொடுத்துக்கிட்டுருவேன். அவன் கண்டிப்பா உன்னையும் கொல்ல வருவான். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. இந்த வயதரன் சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபில்ம் மேக்கர், ரொம்ப இன்ஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். அவர் பாதி ரைட்டர், அதாவது முள்ளும் மலரும் மாதிரி ஒரு படம் பண்ணிட முடியாதா? ரைட்டவே வந்து அவர் தனுஷ் வந்து ஏங்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நத்திங், பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். எனக்கு அது ரொம்ப பெருந்தன்மையாக அவர் சொன்னார். அவர் ஒய்நாட் சசியுமே வந்து நான் ஜிகர்தண்டா XX கதையை வச்சுட்டு பிஃபோர் லாரன்ஸ் சார் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கேன். விக்ரம் சார் வந்து நண்பர்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சித்ரா சார். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. லாஸ்டா சாட் வித் சித்ராக்கு தனஞ்சயன் சார் வந்திருந்தப்போ அந்த பெருசு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ற சான்ஸ் எனக்கு வந்தது. பட் அதுல வந்து அந்த 18+ கண்டென்ட், அந்த அடல்ட் ஒன்லி கண்டென்ட் வந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஏற்புடையதா இல்லை. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு எனக்கு தெரியல. அதனால நான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன். பட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அதை கட்ஸோட எடுத்து பண்ணினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி ஒரு படத்தை பண்ணிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம்ல நீலிரான்னு ஒரு படத்தையும் நீங்க பண்ணீங்க. இப்படி ஒரு பேஷனேட்டிக்கான படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற தாட் வந்து எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா சார்? இல்லை, அது ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் கம்பெனி ஸ்டோன் பெஞ்ச்னு ஒன்று ஆரம்பித்தப்போ நாங்கள் வந்து இது மாதிரி படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற எண்ணத்தில் ஆரம்பிக்கல. அது வந்து ஒரு மாதிரி டெக்னாலஜி கம்பெனி, படங்களுக்கு சினிமாவோட ப்ராசஸ்க்கு ஒரு டெக்னாலஜி சப்போர்ட்ன்ற மாதிரி தான். ஏன்னா நான் ஐடியிலேருந்து வந்தனால அந்த மாதிரி தான் மைண்டு இருந்துட்டு இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து கல்ராமன், சோமசேகர்னு ஒரு 2 இன்வெஸ்டர், US பேஸ்டு இன்வெஸ்டர்ஸ், அவங்க தான் வந்து தே செட் வில் இன்வெஸ்ட் இன் யுவர் கம்பெனி, நீங்கள் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் உங்கள்கிட்ட யூ குட் ஃபைண்ட். ஏன்னா நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் வச்சு ஒன்று ரிலீஸ் பண்ணோம். அதாவது வந்து அவியல்னு சொல்லிட்டோம், பெஞ்ச் அதெல்லாம் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ அது ஏன்னா அவ்வளோ ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ தே ஆல் ஆர் ஹேவ் பொட்டன்ஷியல் டு மேக் அ ஃபீச்சர் ஃபில்ம், அவ்வளோ ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லும்போது சார் நீங்களே வந்து கதைகள் பார்த்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போது வி எஸ் எ கம்பெனி, லைக் வந்து கம்பெனியாக வந்து நாங்கள் டிசைட் பண்ணது வந்து நம்ம வந்து படங்கள் பண்ணணும், ஆப்வியஸ்லி வந்து அது மூலமாக ப்ராஃபிட் வரணும். பட் ஆனால் வந்து நல்ல ஒரு ஆஃப் பீட்டான கதைகளையும் அதுக்கான ஒரு ஸ்பேஸாக இந்த கம்பெனி இருக்கணுன்ற மாதிரி தான் சொன்னோம். ஸோ அதை ஈக்குவலாக ஸ்பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு வரோம். அப்படி வந்தது தான் பெருசும் சரி, நீலிராவும் சரி, எல்லாமே வந்து மோர் ஆஃப் ஸ்டோரிஸ். நம்ம ஒன்று சிலது கேட்டோன்னா நம்ம இதை பண்ணணுன்ற மாதிரி தோணும்ல. இப்போ பெருசு வந்து எப்படின்னா அது வந்து ஆல்ரெடி அது ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில் பண்ண படம் அது. ஸோ அந்த படத்தை வந்து அவர் ப்ளே பண்ணி காமிச்சார். எனக்கு ராம் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ஒரு படம் பண்ணியிருக்காரு, பாருங்கள் நீங்கள் சும்மா அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் வச்சு தான் இவர் இளங்கோ டைரக்டரை வந்து நானும் கார்த்திகேயன் அவர் தான் ப்ரொடியூசர், நானும் அவரும் இளங்கோட உட்காந்து பார்த்தோம். அந்த படம் பார்த்தா பயங்கர ஒரு அடல்ட் கான்செப்ட் தான். பட் ஆனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணும். அவர்கிட்ட கேட்டோம் என்ன மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, நான் தமிழில் ரீமேக் பண்ணணும்னு சொன்னோன்னா வி இமீடியட்லி டோல் ஓகே. ஏன்னா தமிழில் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஆஃப் பீட்டான படம் தான். பட் ஆனால் டெஃபினெட்லி இட் ஹாஸ் அ குட் ஸ்கோப்ன்ற மாதிரி இருந்துச்சு. நீலிரா வந்து எனக்கு அது என்னோட ஒரு ஒரு கனவாக இருந்துச்சு. ஒரு ஈழம் கதையை ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர் இது வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு பெரிய ஜேர்னி தான். இப்போ அடுத்தடுத்த பண்ணுற படங்கள், ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களுமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் இட் இஸ் எ ஸ்ட்ரகிள். அதாவது வந்து அது அந்த படங்கள் ஓடுதா, அதுலேருந்து காசு வருதா, அதெல்லாம் அது ஒன்று போயிட்டே இருக்குது. பட் ஸ்டில் வி ஆர் மேனேஜிங். பேட்ட படத்துல வந்து மகேந்திரன் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஏன்னா அதை பத்தி நான் ஏன் கேட்கறேன்னா, ரஜினி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணது கேபி சார்னா கூட அவருக்கு ஒரு வித்தியாசமான டைமென்ஷன்ஸ் கொடுத்தவர் வந்து மகேந்திரன் சாரு. அதே கேபி சார் வந்து லாரன்ஸ் சார் வந்து நீ ஒரு ரஜினி மாதிரி வருவின்னு சொன்னாரு.
அவர் தொடர்ச்சியா மசாலா படங்களே பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்ல அப்படி ஒரு ரோல் கொடுத்து அவருக்கு ஒரு புது டைமென்ஷனை நீங்க கொடுத்திருந்தீங்க. நான் வந்து ரஜினி சாருக்கு எப்படி மகேந்திரனோ லாரன்ஸ் சாருக்கு உங்களை தான் நான் அப்படி பாக்குறேன். அந்த மகேந்திரன் சார் கூட ஒர்க் பண்ண அந்த நாட்கள். இல்லை, மகேந்திரன் சார் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஃபில்ம் மேக்கர், ரொம்ப இன்ஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர். அவர் மாதிரி ஒரு ரைட்டர், அதாவது முள்ளும் மலரும் மாதிரி ஒரு படம் பண்ணிட முடியாதா? அது இன்னுமே நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன். முள்ளும் மலரும் மாதிரி ஒரு கதை எழுதிடணும், உதிரி பூக்கள் மாதிரி ஒன்று பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு ரைட்டராக எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். அண்டு ஆக்டராக வந்து அவர் இதுக்கு வந்தப்போ ஐ திங்க் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தார், தெரியல பண்ணியிருந்தார் அவர். ஸோ அதனால் அவர் நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா நான் தலைவட்டி சொன்னப்போ மகேந்திரன் சார் கேட்குறாங்கன்னா ஹி வாஸ் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட், பிகாஸ் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸுன்றனால. ஸோ செட்டில் வந்து அவங்க 2 பேர் இருக்கிறதே எனக்கு பயங்கரமான ஒரு சரியல் ஃபேக்டராக இருந்துச்சு. ஏன்னா 2 பேர்ட்டையுமே காமனாக வந்து 2 பேரும் காமனாக இருக்கும்போது கேட்பேன், சார் சொல்லுங்கள் சார் முள்ளு மலரும் பற்றி சொல்லுங்கள் சார். ஒன்றா 2 பேரும் தே வில் டெல் சம் இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி அவர் சொல்லுவார். இப்போ நானும் இவரும் தான் ஸ்கூட்டர்லாம் போய் போஸ்ட் ஓட்டியிருக்கோம். நாங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து படம் ஓடும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்கூட்டர்லாம் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெர் வாஸ் அ டைம் வந்து இன்னும் பெருசாக ரீச் ஆகலைன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் கான் ஸ்கூட்டர் அண்ட் தென் போய் நம்ம வந்து போஸ்ட் ஓட்டலாம்லாம் போய் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னியே பார்க்கும்போது பயங்கர இதாக இருந்துச்சு. அண்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு, ஏன்னா நாங்கள் தங்கியிருக்க இடத்துக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். ஸோ நான் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருந்தனால, கண்டினியூஸாக போயிட்டு இருந்தனால எனக்கு மகேந்திரன் சார் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கிடைக்கல. ஏன்னா ஷூட்டிங் முடிச்சோன்னா அவர் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிடுவார். அப்புறம் நான் வேறு சீன் எடுத்துகிட்டு போவேன். அடுத்த நாள் இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு 5 நாள் 6 நாள் தான் அவரோட ஷூட்டிங் டைம் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி தான் அவருக்கு ஷூட்டிங் முடியுது. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் அவங்கள்ட்ட பேசவே இல்லை சார், அடுத்த நாள் வேறு கிளம்புறாரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஓகே கார்த்திக், நம்ம இன்றைக்கி நான் ஷூட்டிங் முடிஞ்சாலும் நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் ஷூட்டிங் முடிஞ்ச வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், ரிட்டன் போகும்போது நம்ம ஒன்றா காரில் போகலாம் அப்படின்னு சொன்னார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு 2 hours வெயிட் பண்ணார். இதுக்காக வெயிட் பண்ணி முடிச்சு நானும் அவரும் காரில் அந்த 1.5 மணி நேரம் வந்தோம். பட் தட் ஜேர்னி என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஜேர்னி. ஏன்னா அப்படியே சார் அவங்கள பற்றி சொல்லுங்கன்னு சொன்னோம். அவரோட லைஃப்பை பற்றி சொன்னார். இன்னமும் எனக்கு அந்த ஜேர்னி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்குது. அந்த மொமெண்ட் இப்போ நினச்சாலும் ஐம் ஃபீலிங் வெரி ஹானர்ட் டு ஒர்க் வித் ஹிம். இறைவி படம் அதை ஆரம்பிக்கும் போதே நீங்க போட்டீங்க, பாலச்சந்தர் சார், பாலுமகேந்திர சார் அவங்களுடைய ஃபிலிம் மேக்கிங்ல இருந்து நான் கத்துக்கிட்டு அது மாதிரியா ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த படத்தை விட, அந்த படம் மட்டும் இல்ல, உங்களுடைய பெரும்பாலான படங்கள்ல பெண் கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வங்கம் வகித்திருக்காங்க. அது பீட்சாவா இருந்தாலும் சரி, ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸா இருந்தாலும் சரி, அவ்வளோ பெண் கதாபாத்திரங்களுக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறீங்க. ரொம்ப சில படங்களுக்கு அது இல்லாமலும் போகும். பட் அந்த உமன் சென்ட்ரிக்ங்கிறத எப்படி நீங்க பேஸா இது பண்ணி எடுத்து பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். பர்சனலாகவுமே என்னோடய லைஃப்லேயுமே வந்து எப்போவுமே ஏதோ ஒரு பெண்ணோட அவங்க தான் ஷேப் அப் பண்ணியிருக்காங்க. லைக் அம்மாவாக இருக்கட்டும், சித்தி, அத்தை, தங்கச்சியாக இருக்கட்டும், சித்தி, அத்தை, ஒய்ஃபு, எல்லாருமே தான் வந்து ஷேப் பண்ணிருக்காங்க. எனக்கு ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ராங்லி பிலீவ் விமன் ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தென் மென். அது என்ன தான் வெளியில் என்ன தான் காமிச்சிட்டாலும் வந்து அதை ரீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே. நான் வந்து சின்ன வயசில் வந்து அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஏதோ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனாலும் அது அப்பா ரீல் பண்ணுற விதமும் அது அம்மா எடுத்துக்கிற விதமும் அந்த டிஃப்ரென்ஸு. ஈவன் நவ் வித் மை ஒய்ஃப், ஹவு ஷீ டேக்ஸ், ஹவு ஷீ ரியாக்ட்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்டர்னலி தே ஆர் ஆல் வெரி ஸ்ட்ராங்ன்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காக எழுதும் போது அது வந்துருதுன்னு தான். இப்போ ராஜா சார் கூட பண்ற படத்துல டிஓபி யாருங்க சார்? அது இன்னும் நான் அனௌன்ஸ் பண்ணல. பட் சொல்கிறோம், அதை பற்றி எந்த டீலுமே நான் சொல்லலை, வரிசையாக சொல்கிறேன். நன்றி, தேங்க்ஸ். நான் பேச வேண்டிய கதாநாயகர் 3 பேர் இருக்காங்க. தனுஷ் சார் வந்து என்னென்னா, ஆக்சுவலி கரெக்டாக இந்த பேட்டை நம்ம மெர்க்குரி முடிச்சுட்டு எனக்கு வந்து ஜெகமே தந்திரமோட கதை வந்து இறைவி முடித்தோடனே அந்த கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல தேனாண்டாளோட பண்ணுறதா இருந்த கதை. அப்போவே வந்து தனுஷ் சார் வச்சு அப்படின்ற மாதிரி சைட் ஆயிடுச்சு. அது வந்து அதே மாதிரி தான். அது வந்து ஒரு இங்கே மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து அப்போ வந்து யூஎஸ்ன்னு வச்சுருந்தோம். அங்கே வந்து நம்ம கிடைக்குதோ இல்லையோ, பட் ஆனால் நம்ம பெருசாக கனவு கண்டுருவோன்ற மாதிரி சொல்லிட்டு அதில் எதர் ஆல்பச்சினோவோ இல்லை ராபர்டினோவோ அப்படிலாம் சொல்லிட்டு நான் யூஎஸ்லாம் கிளம்பி போனோம். ஆமாம், போய் அங்கே போய் அவங்க கேஸ்டிங் டேரக்டர்லாம் பார்த்து அது ஒரு பெரிய ஜேர்னி. அது அந்த ஸ்கிரிப்ட்லாம் எழுதி பண்ணிட்டு இருந்தோம்.
அப்புறம் தேனாண்டால் பண்ண முடியாமல் போனப்போ ஒய்நாட் உள்ளே வந்தாங்க. ஸோ ஒய்நாட் உள்ளே வந்து சரி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து லண்டனில் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் லண்டன் அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது தான் நான் சொன்னேன் இல்லையா, திடீர்னு தலைவர் செல்லு ஃபோன் பண்ணி அந்த கதையை திரும்ப வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அந்த கதையை சொல்லி முடித்தோடனே வந்து ஓகே பண்ணலாம், சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசரு, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ நான் போய் அங்கே போனப்போ ரைட்டாகவே வந்து அவர் தனுஷ் வந்து ஏங்க அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நத்திங், பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பெருந்தன்மையாக அவர் சொன்னார். அவர் ஒய்நாட் சசியுமே வந்து பெரிய விஷயம்டா அது, அதனால் நம்ம இதை பற்றி ஒரே பண்ணாத, நம்ம ரைட்டாகவே அதை முடிச்சோன்னே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ பேட்டை முடித்து வந்த உடனே வி ஸ்டார்டட் ஒர்க். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட் தனுஷ் சாருக்கு. அண்ட் இஸ் a great artist, great actor and very passionate about his work. And அவர் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக ஒரு அப்படி தான் அவர், ஏன்னா அவருமே ஒரு டைரக்டர் இல்லை இப்போது, அதனால் வந்து அப்படி தான் இருப்பார். அவர் வந்து ரொம்ப அந்த ஒரு ஹீரோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் he will just be along with us அந்த மாதிரி தான். ப்ளஸ் அது லண்டனில் போய் ஷூட் பண்ணோம், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்றப்போ he was very supportive on every day. ஏன்னா வந்து அது பயங்கரமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, பயங்கரமான குளிர் இதெல்லாம் இருந்தப்பையும் வந்து he was always there. அண்ட் தென் அவருக்குமே அந்த படம் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட்டாக தான் இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்குமே வந்து அது ஓடிடிக்கு போனது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இப்போயும் அவர் பேசும்போது சொல்லுவார், இல்லை அந்த படம் தேட்டர் வந்துருந்தால் இது மாதிரி இருந்திருக்காமல் வேறு மாதிரி இருந்திருக்கலாம் ரெஸ்பான்ஸ், பட் ஸ்டில் யூ ஆர் இன் வெரி அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ another film with him. ஸோ விக்ரம் சாரை வந்து அந்த ஜிகர்தண்டா 2 ஐடியாவை முன்னாடி டைம், பட் ஆனால் விக்ரம் சாரை மீட் பண்ணியிருக்கேன் அப்போது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஜெகமேதந்திரம் ஷூட்டிங் முடித்ததுக்கப்புறம் அவர் லலித் சார் வந்து சொன்னார் விக்ரம் சாருக்கு அதை இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னார். அப்போ தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பேசணும் இல்லையா, மகானுக்கு வந்து ஒரு கதை ஒன்று பேக் ஆஃப் த மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு, ஒரு ஃபாதர் சன்னு அந்த ஐடியாலஜி என்ன விக்ரம் சார்னு சொன்ன உடனே நான் வந்து எனக்கு டக்குன்னு அது தோணுச்சு. ஏன்னா அப்போ தான் துருவ் வந்து அதே மாதிரி எனக்கு ஆக்சுவலி ஒரு தடவை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் டூரிங் ஜிகர்தண்டா, ஆஃப்டர் ஜிகர்தண்டா விக்ரம் சார் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி அது மாதிரி வந்து துருவ் வந்து அவன் வந்து என்னோட ஃபேன்னு, அவங்களோட பேசணும், ஐ மீன் ஐம் கோயிங் டு கிவ் ஹிம் சம் பர்த்டே சர்ப்ரைஸ், அதனால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு சொன்னார். அப்போ தான் துருவ் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன். அப்போ அவன் துருவ் வந்து போய் சொல்லாதீங்கல்ல அது அந்தளவுக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன் அந்தளவுக்குலாம் இல்லைங்க. ஸோ அப்போ எனக்கு தெரியும் துருவுமே வந்து இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங் அண்ட் ஹி இஸ் ஆல்சோ கான் ஃபார் சம் கோர்ஸ். ஸோ அவர் கேட்குறாருன்னா இப்போ விக்ரம் சாரும் அண்ட் துருவ் ரெண்டும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஓகே அவர் ஃபாதர் சன் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே லலித் சார் அவர்கிட்ட சொன்ன உடனே he was லைக் ஓகே வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னோன்னா ஐ வெண்ட் அண்ட் டோல்ட் தி ஸ்டோரி. அதுக்கப்புறம் இட் ஆல் ஹேப்பன்ட் ஸ்மூத். ஏன்னா விக்ரம் சார் இஸ் சூப்பர் பெர்ஃபார்மர். ஐ மீன் நம்ம அவர் எனக்கு ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்புக்கு இந்த இது கதை தீனியாக இருக்குமான்றது ஃபஸ்ட் எனக்கு தோணுச்சு. ஆனால் ஆஃப்டர் ரைட்டிங் எனக்கு தோணுச்சு இதில் டெஃபினட்டாக ஒன்று இருக்குது. ஏன்னா வந்து விக்ரம் சார் வந்து நிறையா பண்ணிட்டார், வேறு ரோல்ஸு வேறு இதெல்லாம் பண்ணிட்டார். பட் ஆனால் இது வந்து ஜஸ்ட் விக்ரம் சாரோட ஸ்வாக் அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். அதை தவிர்த்து வேறு எதுவும் நிறையா கெட்டப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு அவரோட கேரக்டர் ஸ்டடின்றப்போ எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது சொன்ன மாதிரி ஒரு பிரேக்கிங் பேட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸுங்கிறப்போ வந்து எனக்கு அதை பார்க்கும்போதே வந்து தோணுனது தான் ஓகே விக்ரம் சாருமே ஒருத்தர்லாம் இதெல்லாம் சூப்பராக பண்ணுவார்ன்ற மாதிரி. அண்ட் அவருக்கு வந்து என்னென்னா அவரும் ஒரு பையனும் நடிக்கிறாங்கன்றதில் வந்து அவருக்கு ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டடு. அப்புறம் ஸோ அந்த படம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஒரு வைல்டாக தான் எடுத்தோம் அந்த படம். அது மாதிரி ஏன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டே ரொம்ப ஒரு கதை, ஏன்னா ஒரு கதை இதுதான் கதை இங்கே தான் போகுதுன்ற மாதிரியே இருக்காது. அது அப்படியே ஜேர்னி ஒரு 40th பர்த்டேல ஒருத்தர் டிசைட் பண்ணுறாரு. அப்புறம் எப்படி வந்து ஸ்லோவாக அவரோட கேரக்டர் மாறுதுன்றது தான் அந்த படமே. அதாவது வந்து ஒரு வாத்தியாராக இருக்கும்போது எப்படி இருக்கார், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் வரும்போது, அப்புறம் ஒரு பெரிய பணக்காரன் ஆகும்போது, அப்புறம் ஸ்லோவாக அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணும்போது வந்து அவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது அதில். அதெல்லாம் ஒவ்வொரு நாளுமே வந்து பயங்கரமாக ரசித்து எடுத்த ஒரு விஷயம். அண்ட் துருவ் ஆல்சோ டிட் அ கிரேட் ஜாப். அந்த படமும் அதே மாதிரி கடைசியில் ஓடிடிக்கு வந்தது எங்கள் எல்லாருக்குமே ஒரு கசப்பான ஒரு ரெண்டுமே ஓத் வித் தனுஷ் சார் அண்ட் விக்ரம் சார் வந்து எல்லாருக்குமே அது ஒரு ஆறாத ஒரு காயமாக தான் இன்னமும் இருக்குது. அண்ட் சூர்யா சார் வந்து அகெயின் ஐம் ஆல்சோ லைக் பிக் ஃபேன் ஆஃப் சூர்யா சார் ரைட் ஃப்ரம் எனக்கு அது நந்தாலாம் நான் காலேஜ் டைமில் நான் நந்தா பார்த்தப்போ அப்படி நந்தா பிதாமகன் இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த காக்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சூர்யா சார் மேலே ஒரு பெரிய அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக இஸ் சம்வேர் எல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ அவர்கிட்டையும் நான் முன்னாடி ஒருத்தரை மீட் பண்ணப்போ வேறு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். பட் தட்ஸ் அ வெரி பிக்
ஸ்கிரிப்ட். அதுவுமே அவருக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் அந்த நேரத்தில் அவரால் அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தனால இப்போ இந்த டைமில் வரும்போது அவர் சொன்னார் அந்த ஸ்கிரிப்ட் பண்ண முடியாது, ஏன்னா தட் டேக்ஸ் அ லாங் டைம், லாங் பட்ஜெட் மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட் ஐடியா இருக்கான்னு சொன்னப்போ தான் நான் ரெட்ரோவோட இந்த ஐடியா சொன்னேன். ஏன்னா அது 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 எழுதும் போதே வந்து ஒரு கேரக்டர், பிகாஸ் சூர்யா சார் இஸ் நோன் ஃபார் ஹிஸ் சார்ம் அண்ட் ஹிஸ் ஸ்மைல் அண்ட் எவ்ரி திங். பட் அந்த கேரக்டர்னால் சிரிப்பே வராத ஒரு ஆள். அது வந்து அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்த கேரக்டராக அந்த சேலஞ்ச் தான் பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அதில் லவ்வுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது, ஆக்ஷனுக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த வே ஹி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் கேரக்டர். ஏன்னா அது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே கராத்தேலாம் வச்சுட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு ஃபில்மாக தான் அது கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணணும். செகண்ட் ஹாஃப் போகும்போது நிறையா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் உள்ளே வரும் அப்படின்றனால. ஸோ அதுக்கு அந்த ஸ்டண்ட்டாக வந்து இப்படிலாம் இருக்கணுன்றது, அந்த ஸ்டண்ட்டுக்கு அவர் ரெடியான விதம், அப்புறம் அந்த கேரக்டருக்கு ரெடியான விதம். ஏன்னா எங்கேயுமே சிரிச்சிடக்கூடாது, நிறைய ஒன்மோர்லாம் போயிருக்கோம் சார். ஏன்னா அவர் சிரிக்கிறதுனால வந்து பார்த்தா அதுக்குன்னே ஒரு ஆள் வச்சுருப்போம். அவர் வந்து சொல்ல சார், இல்லை சார் உங்கள் கண்ணு சிரிக்குது சார், யோ ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் ஹி வில் டூ மோர். அண்டு சில சீன்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹவ் ஹி இஸ் கன்சீவிங் இஸ் சீன் அண்ட் ஹவ் ஹி இஸ் பர்ஃபார்மிங் அப்படின்ற மாதிரி. அண்ட் செம்ம ஒரு கிரேட் ஆக்டர் டு ஒர்க் வித். அண்ட் அந்த 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 சாம் அண்ட் அந்த வார்ம்த் எப்போவுமே இருக்கும். அண்ட் படம் முடிஞ்சு இப்போ வரைக்கும் கூட தட் இஸ் தேர், தட் பிரதர்ஹுட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஹலோ, வணக்கம் வணக்கம், சொல்லுங்கள். என்னோட நேம் அகில், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா வந்துட்டு, இப்போ நான் வந்து ஆக்டிங் ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நாளே இயக்குனர் டைமில் இருக்கும்போது அப்போ நியூ ஃபேஸஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் அவங்கள எல்லாமே பில்ட் பண்ணி நீங்கள் ஒரு டீமாக க்ரோ ஆகி வந்தீங்க. ஸோ அந்த டீமோடவே அப்படியே பீஸா ஜிகர்தண்டா எல்லாமே ட்ராவல் பண்ணுங்க இனிஷியலாக. பட் உங்களுக்கு ஹிட்டு அந்த சக்ஸஸ் கிடச்சி ஒரு பெரிய லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களால் வந்து நியூ ஃபேஸஸ்க்கு சான்ஸ் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கா? இல்லை உங்களுக்கு அந்த மார்க்கெட் அப்படி டிமாண்ட் பண்ணுதா? பெரிய டைரக்டர்ன்றனால ஒரு பெரிய ஃபேஸஸ், ஒரு பெரிய வேல்யூ உள்ளவங்களை வச்சு தான் மூவி போகணும், அந்த மாதிரி இருக்குதா? ஏன்னா இது ஏன் நான் கேட்குறேன்னா, தமிழ் சினிமாவில் இந்த ஆடிஷன்ன்ற கல்ச்சரே இல்லை. இப்போ நம்ம பார்க்கும்போது எங்கேயுமே ஒரு ஆடிஷன் கால் அந்த மாதிரி கூப்பிடுறது வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போ ஒரு ஆக்டிங்க்கு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு உங்களை மாதிரி டேரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் ஆடிஷன் டேரக்டாக வர முடியாது, ஆடிஷன் வச்சு தான் வர முடியும். அந்த ஆடிஷன்ற ஸ்பேஸே இப்போ வந்து பெரிய டேரக்டர்ஸோட மூவிக்கு வந்து இல்லை. ஸோ அதனால வந்துட்டு உங்கள் மூவிஸ்க்கு நீங்கள் எப்படி எடுப்பீங்க ஸ்டார் கேஸ்ட்? அதே மாதிரி நியூ ஃபேஸஸ் வச்சு போகிறதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கா? இப்போ உங்கள் இமேஜுக்கு நியூ ஃபேஸஸ் வச்சு போக முடியுமா அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட். சொல்லுங்கள், பீஸா ஜிகர்தண்டா இறைவி முடிச்சதுக்கப்புறம் மெர்க்குரி பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி வந்து ஒரு 5 புது பசங்க தான் இருப்பாங்க. பிரபுதேவா சார் ஒரு சைட் பண்ணியிருந்தாலும் அந்த சைடு வந்து ஆல்மோஸ்ட் தேர் ஆல் லைக் நியூ ஃபேஸஸ் தான். அவங்களாம் ஷார்ட் ஃபிலிமில் நடித்த பசங்க. அந்த மாதிரி அந்த 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 பொண்ணு இந்துஜாவுமே வந்து அந்த டைமில் அப்போ தான் வந்து மேயாதம்மன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அதே டைமில் தான் இங்கே எடுத்தாங்க. இப்போ பேட்டை பண்ணும் போதே கூட தெர் வர் லாட் ஆஃப் நியூ ஆக்டர்ஸ். ஏன்னா என்னோட இது வந்து எப்போவுமே வந்து என்னோடய படங்களுக்கு வி வில் டூ ஆடிஷன். இப்போ அந்த கதை எங்கே நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ XXXலாம் நடக்கிறப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் வந்து அங்கே அந்த ஊரில் போய் ஆடிஷன் வச்சு எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துலாம் நடிக்க வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அதே மாதிரி அது ஒரு கரெக்டான ப்ராஜெக்டில் கரெக்டான ஒரு இதில் போய் நீங்கள் அமைஞ்சு அது உள்ளே போகிறதுக்கும் அது ஒரு ட்ராவல் தான். அது ஒரு டைம், அது ஒன்று அது இருக்குது. பட் இட் டசன்ட் மீன் தட் புது ஃபேஸஸ் ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் ஃபார் சம் நியூ பர்ஃபார்மன்ஸ். அது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போயுமே ஆஃபீஸில் ஆடிஷன் அடுத்த பண்ண போகிற படத்துக்கு ஆடிஷன் நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போ நான் ஒரு ரீசெண்டாக படம் முடிச்சிருக்கேன். அது கம்ப்ளீட்லி நியூ ஃபேஸஸ் தான் ஃபுல்லாகவே. அவங்க தான் லீடே ஆக்சுவலி. ஸோ அது ஒரு இண்டிபெண்ட் இதுதான். ஸோ ஐ திங்க் அது ஒரு கன்ஸ்டன்ட்லாம் கிடையாது, நியூ ஃபேஸ் எடுக்கக்கூடாதுன்னுலாம் கிடையாது. இப்போ ஒரு மேஜர் ஹீரோவோட பண்ணும்போது கூட இப்போ ஈவன் அதில் ஒரு மெயின் ஆன்டகனிஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் வந்து ஆல்மோஸ்ட் ஐ ஆல்வேஸ் kept it open for fresh faces because that's more exciting. செகண்ட் கொஸ்டின் சார், இது வரைக்கும் நீங்கள் பண்ண மூவிஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டரண்டினோ ஃபேன், பயங்கரமான ஒரு டரண்டினோ ஃபேன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு முக்கால்வாசி அந்த ஹாலிவுட் படத்தோட அந்த இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதே பேஸில் அப்படியே எடுத்துகிட்டு வருவீங்க. சடனாக போன வீக் பார்க்கும்போது இளையராஜா சார் கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுறீங்க.
அப்படின்னு அந்த இது பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நீங்க சந்தோஷ் நாராயண் சார் கூட பண்ணிருக்கீங்க, அனிருத் சார் கூட பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து நீங்க எடுக்கிற மூவிஸ்க்கு அப்படியே ஏத்த மாதிரி அந்த ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி மியூசிக் கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இளையராஜா சார்னு சொல்லும்போது நீங்க எடுக்கிற ஸ்டோரியே டிஃப்ரெண்டா இருக்குமா, இது இது வந்து ஹாலிவுட் இம்பாக்ட் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு நாவல்ல இருந்து இல்ல ஒரு தமிழ் புக்ல இருந்து ஏதாவது இது பண்ணி எடுக்கிறீங்களா புது மூவி அப்படின்ற மாதிரி ஒரு வேற புதுசா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்றீங்களான்னு தோணுச்சு. அதை பத்தி உங்களால ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? இப்போ டாரண்டினோ இல்லை மார்டின் ஸ்கார்சிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க படத்துக்கு மியூசிக் யார் பண்ணுறா, லைக் எனியோ மொரிக்கோன், ஜான் வில்லியம்ஸ் இவங்கலாம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நம்மளோட எனியோ மொரிக்கோன், ஜான் வில்லியம்ஸ்லாம் விட ராஜா சார் வந்து ஸோ ஈ கேன் டூ எனி ஜானர் எனி ஃபில்ம். எனக்கு இப்போ தான் வந்து எனக்கு அவர்கிட்ட போகிறதுக்கான தைரியமும் ஒரு இதுவும் வந்துச்சு. அதனால தான் இந்த படத்துக்கு போயிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி இந்த படம் பாருங்கள், படம் சீக்கிரமே அனௌன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு நான் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியுடைய துவக்கத்தில் சொன்ன மாதிரி தான் நடந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா முக்கியமான காரணம் கார்த்திக் சுப்புராஜுடைய ரிச் எக்ஸ்பீரியன்சஸ். மீண்டும் இன்னொரு கலைஞரோட இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். நன்றி.